மக்களே, நான் தான் உங்கள் விமல். இன்னைக்கு சண்டே, மதர்ஸ் டே. சூப்பராக ஒரு ஐபிஎல் மேட்ச் நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு கறி குழம்பு செய்ய போகிறோம். பீஃப் கறி தான். வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, தக்காளி தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, நம்ம எண்ணெய் எடுத்துருக்கோம், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு. நம்ம சிம்பிளாக தான் செய்கிறோம். நம்ம சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வாங்க அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வைக்கிறோம், கடாயை வைக்கிறோம். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் தேவையான அளவு நம்ம இதில் கடாயில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டோம். அடுத்தபடியாக கடுகு தேவையான அளவு போட போகிறோம். கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி லைட்டாக கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். ஓகே, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போடுறோம், வெங்காயம். வெங்காயம் போட்டு வதக்கி கொண்டிருக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு வதக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அந்த கவுச்சி வாடை வராது. ஸோ பீஃப் வந்து அந்தளவுக்கு கவுச்சி இருக்காது. ஸோ இருந்தாலும் இஞ்சி பூண்டு வாசனை, இஞ்சி பூண்டு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா கறி டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு போட்டு இப்போ நம்ம வந்து வதக்கிறோம். இப்போ வந்து கறி வந்து ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வதக்கின பேஸ்ட்டில் கறியை கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கறியை வதக்க போகிறோம். கறியை வதக்கிட்டு நல்லா வந்து கலரி விடணும். இப்போ வந்து கறியும் வந்து ஓரளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆட் ஆகி நல்லா மணமாக வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த கறியை அவிச்சி வச்ச தண்ணியை கடாயில் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அது அடுத்தபடியாக மிளகாத்தூள் போட போகிறோம்.
மிளகாத்தூள் வந்து தேவையான ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா காரம் இருக்கும். காரம் இருந்தால் வதக்கிக்கிட்டு மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, குழம்பு வந்து கொதித்த பிறகு டேஸ்ட்டு பார்ப்போம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பீஃப் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் விமல் விலாக்ஸ். டேஸ்ட்டு பார்ப்போம். பற்றிக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக.